என்னடா இது கார்த்திக் வந்த சோதனை, நானே மிரண்டு போயிட்டேங்க. வாவாதியாரை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்கலான்னு பார்த்தா 10 பேரும் கூட இல்லை தேட்டரில். என்னடா இது மொத்தமாகவே புறக்கணிச்சிட்டிங்களா ஜனநாயகம் வராதனால அப்படின்னு சாக்காயிருச்சு. சரி எதற்காக புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாவாதியாரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தா நிஜமாகவே இது புறக்கணிக்க வேண்டிய படம் தான் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாயிருச்சு. இப்போ நல்ல சீன் வந்துடும், இந்த நல்ல சீன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். கடைசியில் பார்த்தா பூவெல்லாம் தெளித்து கார்த்திக் வந்து அவ்வளோதான் முடிஞ்சது படம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. படத்தை பார்த்துட்டேன். என்னையா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? பொங்கலுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி முடியல. வாத்தியார டைட்டில்லாம் ஓகே, ஏன் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க? அதாவது துக்ளக் தர்பார்னு ஒரு படம் வந்துச்சுங்க, விஜய் சேதுபதி படம். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு நல்லவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி அதே கதையை அப்படியே டிரைவ் பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வர்றாரு நம்ம கார்த்தி உடம்புக்குள்ளே. படம் ஃபுல்லாக ராமோ சொல்லுங்களாமோ, நான் காப்பேன், நான் அழிப்பேன், எதிர்களை அழிக்காமல் விடமாட்டேன் ராமோ, இப்படி பேசிகிட்டு இருந்தா முடியல. ஒரு காட்டு மொக்க படம் வாவாதியாரே, தயவு செஞ்சு போகாதீங்க, வேறு நல்ல படத்துக்கு போங்க. பராசக்தியா 100 மடங்கு பெட்டரியா. ப்ளீஸ் கோ டு சம் அதர் மூவி விச் இஸ் நைஸ் டு யூ. டாட்டா, பை பை.